ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் நான் என்ன மேக்ஸிமம் ஆஃப் த கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, அக்கா நான் இப்போ தான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், இப்போ தான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், அவர் நான் இப்போ தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கேன், இப்போ எனக்கு 29 ஏஜ் ஆகுது, 26 ஏஜ் ஆகுது, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா, அது எஸ்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணட்டுமா, டிஎன்பிசி அப்படின்ற டவுட் நிறைய பேத்துக்கு நான் பார்த்தேன். ஸோ இப்போ நீங்கள் டிஎன்பிசியா, பேங்கிங்கா, எஸ்எஸ்சியான்னு சூஸ் பண்ணிட்டீங்க. எஸ்எஸ்சி தான் சூஸ் பண்ணிவிட்டோம். எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் தான் நம்ம இப்போ எஸ்எஸ்சிக்கு தான் நம்ம படிக்க போகிறோம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம யூடியூப் பார்த்து படிக்கணுமா, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் யூடியூப் பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுமா, கோச்சிங் ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட் போய் படிக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியாச்சு, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க எங்கே படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் எப்படி நான் கவர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கும். அதே நீங்கள் இன்ஸ்டியூட் போயிட்டு அவங்க 1 by 1 சப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. எனக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிகே, தென் ரீசனிங், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், அது அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. நான் ஆன்லைன் பேட்ச் தான் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேனால இந்த 4 சப்ஜெக்ட் இப்படி தான் போச்சு. அதே நீங்கள் மற்ற இப்போ யூடியூப் பார்த்து நானே படிக்க போகிறேன், இல்லைனா மற்ற பிளாட்ஃபார்ம் பார்த்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோஸ் அவங்களோட பேஜில் அவங்களோட வெப்சைட் அதில் ஆப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே ரெக்கார்டட் கோர்ஸாக ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு டவுட் வரும், எந்த சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னா எப்போவுமே ரீசனிங்கோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஈஸியான சப்ஜெக்ட். நம்ம அதை டக்குன்னு 1 மந்த் கூட போதும். 1 மந்த்துக்கு கூட உட்காந்து நம்ம பாதி ஸ்டூடெண்ட் 1 மந்த்துக்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பாதி ஸ்டூடெண்ட் 15 டேஸில் கூட கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்மளோட கெப்பாசிட்டி தான் அது. ஸோ நீங்கள் 1 மந்த்துக்கு கம்ப்ளீட் மேக்ஸிமம் 1 மந்த் எடுத்துக்கோங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 1 சப்ஜெக்ட் முடிஞ்சுது, 50 மார்க் நம்ம ரெடி. ஆனால் சின்ன இப்போ ஸ்டேட்மெண்ட், அந்த ரீசனிங்காக கொஞ்சம் கஷ்டமான அடிக்கடி மிஸ்டேக் பண்ணுற டாபிக்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின், அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம படித்தா போதும். மேக்ஸிமம் ஒரு 50 இப்போதைக்கு நம்ம 200 மார்க்கு 50 மார்க் நம்ம கவர் பண்ணிவிட்டோம் ஈஸியாக வித்தின் 1 மந்த்து. நெக்ஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஜிகே போங்க, அப்படி கிடையாதுன்னா மேக்ஸ். நான் எப்படி போனேன் அப்படின்னு நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா மேக்ஸ் தான். ஏன்னா மேக்ஸை நம்ம செகண்ட் சப்ஜெக்டாக வைக்கும்போது செகண்டை அந்த மேக்ஸோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட்டு ஜிகேக்கு போவோம். ஜிகேக்கு போகும்போது ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் படிச்சிருப்போம் பார்த்தியா, அதை சைட் பை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ இங்கே அதோட ஸ்பீடும் அந்த ப்ராக்டிஸும் போயிட்டுருக்கோம், சைட் பை நம்ம ஜிகேவும் படிச்சிடுவோம். அதே நீங்கள் ஜிகேவை செகண்டாக வச்சு படிக்கும்போது ஜிகே முடிச்சுட்டு அகெயின் தேர்டாக மேக்ஸை வைக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் டைம் நம்ம அந்த ஸ்பீடு கிடைக்கிறது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் மேக்ஸை செகண்ட் சப்ஜெக்டாக வச்சுடுங்க. இப்போ மேக்ஸை நம்ம செகண்டாக வச்சாலுமே அட்வான்ஸ் மேக்ஸு நமக்கு ரெண்டாக நம்ம மேஜராக டிவைட் பண்ணுவோம். ஒன்று அரித்மெட்டிக்ஸ், இன்னொன்று அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் அரித்மெட்டிக்ஸ் தான் படிக்கணும். ஏன்னா அதுதான் பேசிக்ஸ், ஈஸியான டாபிக்ஸ் அங்கே தான் இருக்கும். இப்போ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு, டைமு, இன்னும் ஈஸியான டாப்பிக்குன்னு கற்றுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ஈஸியான டாபிக் அரித்மெட்டிக்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் அட்வான்ஸ் மேக்ஸ் போகணும். அட்வான்ஸ் மேக்ஸ் போகும்போது என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்வான்ஸ் மேக்ஸ்க்கு. பட் ஆனால் அந்த கொஷின்ஸ் தான் அரித்மெட்டிக்ஸை விட ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். எக்ஸாமில் பார்க்கும்போது வித்தின் 10 செகண்ட்ஸில் கூட அட்டன் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கூட அட்வான்ஸ் மேக்ஸில் கேட்பாங்க. ஸோ கற்றுக்கும் போது அட்வான்ஸாக இருந்தால் என்ன, அரித்மெட்டிக்ஸாக இருந்தால் என்ன, நீங்கள் டைம் கண்டிப்பாக கொடுக்கணும் மேக்ஸுக்கு. ஸோ நீங்கள் இந்த சப்ஜெக்டை செகண்டாக வச்சு சிலபஸ் முடிச்சுட்டிங்க, சைட் பை நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணுறீங்க, சைட் பை என்ன பண்ணுறோம், நம்ம ஜிகேவும் கற்றுட்ருக்கோம். ஜிகே ரொம்ப வேஸ்டான சிலபஸ். எடுத்த உடனே நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆர் பாலிட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு படிங்க. ஏன்னா அதுதான் ஹை வெயிட்டேஜ். அதுக்கடுத்து ஜியாகிரஃபி, நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நெக்ஸ்ட்டு கடைசியாக ஃபிசிக்ஸ் வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 2025 கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் கொஞ்சம் அனலைசஸ் பண்ணிக்கோங்க, எந்த சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன். ஆனால் இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க எப்பயும். இந்த ஹிஸ்ட்ரியும் பாலிட்டிக்ஸ் மட்டும் ரொம்ப ஹை வெயிட்டேஜ். ஓகேவா, ஸ்டாட்டிக் ஜிகே எனக்கும் இப்பயும் ப்ராப்பரான ஐடியா கிடையாது. ஸோ எனக்கு நான் அங்கே மல்டிபிள் சோர்ஸ் யூஸ் பண்ணி நான் டாபிக்ஸை கவர் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போ கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஐடியா கிடைக்குதோ அப்போ நான் கண்டிப்பாக
இதுக்காக வீடியோ நான் ஷார்ட்ஸ் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் நெக்ஸ்ட்டு கடைசி சப்ஜெக்டாக இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் என்னென்ன இருக்குது, கிராமர், வெக்காப்ஸு, அதுக்கடுத்தது இது ரெண்டு தான் மேஜராக பார்க்கும்போது வெக்காப்ஸ் அண்ட் கிராமர் தான். இப்போது வெக்காப்ஸ் நமக்கு தெரியும், பிராக் புக் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது படித்தா போதும்னு கிடையாது, ஃபஸ்ட்டு அதை படிங்கன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அதை படிச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வெக்காப்ஸ்க்கு நீங்கள் இன்னும் ஏதாவது நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து மற்ற ஏதாவது சோர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிராமருக்கு என்ன பண்ணணும்னா புக்ஸோ ஒரு பிடிஎஃபோ 120 கிராமர் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு புக்ஸு ஒரு பிடிஎஃப் நிறைய ஆன்லைனில் கிடைக்கும். பட் நீங்கள் எடுத்த உடனே நான் வந்து அந்த பிடிஎஃபோ புக்கோ எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் என்ன, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நமக்கு புதுசாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே அது படிக்காமல் வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம் தானே. அப்படி பார்த்துட்டு அந்த வீடியோஸை பார்த்துட்டு தென் தான் வந்து நீங்கள் அந்த புக்ஸ் எடுத்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணணும். ரிவிஷனுக்கு மட்டும் தான் அந்த புக்ஸு. மற்றபடி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வீடியோஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதுக்கடுத்து இங்கிலீஷ்க்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பார்த்தியா, அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஆஃப் யுவர் ப்ரிப்ரேஷன்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது நியூஸ் பேப்பரோ அது வந்து எடிட்டோரியல் ஏதாவது, நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடிட்டோரியல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கிடையாது, மிஸ் பண்ணிட்டேன். பட் ஃபஸ்ட்டு இருந்து நான் படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 12 months ஆக போது என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி. நான் ஃபஸ்ட்டு இருந்து படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் வெக்காப்ஸ் இன்னும் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். இன்னும் இந்த இங்கிலீஷில் வந்து பிக்யூஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஜம்பிள்டு சென்டென்ஸ் கேட்பாங்க, அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருந்திருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஐடியா. ஸோ நீங்கள் வந்து இது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஏதாவது எடிட்டோரியல் எடுத்து சும்மா ஒரு 10 minutes 15 minutes அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்க போக போக தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக அப்போ இங்கிலீஷ் நம்ம அந்த பேசேஜ் படித்து காம்ப்ரிஹென்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எடிட்டோரியல் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கன்னு நான் சொல்லுவேன். மற்ற சப்ஜெக்ட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. இப்படி தான் என்னோடய ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நான் என்னோடய சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் என்னது அந்தந்த சப்ஜெக்ட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன மைனரான டாபிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். கண்டிப்பாக அதை நான் கண்டுபிடிச்சி இப்போ தான் அதை படிச்சுட்ருக்கேன். சைட் பை ரிவிஷனும் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நான் வந்து இப்போ PYQ 2025 PYQ போடும்போது 110 to 130 தான் மேக்ஸிமம். 130 வரையும் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இது வரையும். அதே வந்து மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து சண்டே வந்து லைவ் டெஸ்ட் கொடுப்பாங்க, அது பார்க்கும்போது 100 to 110 தான் மேக்ஸிமம். ஸோ டெஸ்ட்டு போடுற டெஸ்ட் புக்கை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். மார்க் டெஸ்ட் எங்கே போடணும், இப்போ நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து எடுத்த உடனே நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதே நான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டு பின்னாடி கூட கம்ப்ளீட் பண்ணலாம். அதே நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசனிங் முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, ரீசனிங் முடித்த உடனே அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் செக்ஷனல் மார்க் போடுங்க. அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஸ்பீட் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் முடிப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸுக்கு மட்டும் செக்ஷனல் போட்டுவாங்க. என்னது ஃபுல் டெஸ்ட்டு போட வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஒரு சப்ஜெக்ட் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன், உடனே அதோட செக்ஷனல் டெஸ்ட், ஃபஸ்ட்டு சாப்டர் டெஸ்ட்டு தென் செக்ஷனல் டெஸ்ட் போடணும். அது நீங்கள் 4 சப்ஜெக்ட்டும் முடிச்சுட்டேன், இப்போ நான் ஓகே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 90% முடிச்சுட்டேன், 75% 80% முடிச்சிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டுட்டு கம்மியாக மார்க் வருது, நான் வந்து என்னடா கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட்டை பற்றி சொல்கிறேன். டெஸ்ட்டு வந்து 3 பிளாட்ஃபார்ம் தான் நான் இது வரையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எது எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஷூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா டெக்ஸ்ட் புக் தான். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் டெக்ஸ்ட் புக் தான். பிகாஸ் மற்ற 2 சப்ஜெக்ட் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட் புக் ஓகே. மற்ற 2 பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக வச்சு நம்ம டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் இப்போதைக்கு அங்கே டெஸ்ட் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் டெக்ஸ்ட் புக்குக்கே வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் டெக்ஸ்ட் புக்கில் தான் டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கடுத்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் டெஸ்ட்னால் என்ன, அது எதுக்காக போடணும் அப்படின்ற சின்ன ஐடியா இருக்குமோ என்னென்னு தெரியல. ஸோ அதுக்காக நான் அதை சொல்கிறேன். நீங்கள் 70% ஆஃப் சிலபஸ் முடித்த உடனே 75% 80% முடித்த உடனே டெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து PYQ வந்து ப்ராக்டிஸ் கிடைக்கும், ஸ்பீட் கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார்மில் வந்து அமௌண்ட் பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி 1 yearக்கோ இல்லை 2 yearsக்கோ வாங்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து செக்ஷனல் டெஸ்ட்டோ
ஒரு சாப்டர் டெஸ்ட்டோ அதுக்கடுத்து ஃபுல் டெஸ்ட்டோ போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டெக்ஸ்ட் புக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி சொல்கிறேன்னா இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் என்னென்னா தினமுமே அவங்களோட அது வந்து யூடியூப் சேனல் அண்டு வெப்சைட் வச்சுருப்பாங்க. ஃப்ரீயாக வந்து தினமும் எடிட்டோரியல் அப்லோட் பண்ணுற வெப்சைட்டு பிளாட்ஃபார்ம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்ல மார்னிங் தினமும் 8 மணிக்கு வந்து வீடியோவாக போடுவாங்க. பட் அவங்களோட கான்வர்சேஷன் ஹிந்தியில் தான் இருக்கும், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்களோட பிடிஎஃப் வந்து நம்ம அக்சஸ் பண்ணி குவிஸ் போடுறது தான் பெஸ்ட்டு. அதுவும் எத்தனை பிடிஎஃப் விடுவாங்கன்னா 1 டேக்கு 6 பிடிஎஃப் 5 to 6 வந்து விடுவாங்க. அதில் வந்து ஒன்று மட்டும் தான் ஃப்ரீ சோர்ஸ். அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பெய்டு வேண்டாம். 1 டேக்கு ஒன்று போதும். அதுவும் வந்து ஃப்ரீ சோர்ஸ் நம்ம அக்சஸ் பண்ணிப்போம். அந்த பிடிஎஃப் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பேசேஜ், அந்த பேசேஜுக்கு யூஸ் பண்ண வெக்காப்ஸ், முக்கியமான வெக்காப்ஸ் அங்கே அந்த பிடிஎஃபில் டவுன் சைட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து குவிஸ் இருக்கும். குவிஸ் வந்து எத்தனை கொஷின் இருக்குன்னா 25 கொஷின். அந்த 25 கொஷினும் இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஓகே பேசேஜ்னால் அந்த பேசேஜ் கொடுத்துட்டாங்க, வெக்காப்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓகே அந்த 25 கொஷின்ஸும் வெக்காப்ஸ் ஸ்டாண்டம்ஸ் அட்டண்டம்ஸ் தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. அவங்க வந்து உண்மையான எக்ஸாமில் எப்படி 25 கொஷின்ஸ் கேட்பாங்க, லைக் ஸ்டாண்டம்ஸ், ஆண்டனம்ஸ், ஹோமோனியம்ஸ், இடியம்ஸ், அடுத்து ஜம்ப்டு சென்டென்ஸ், இது எல்லாமே தான் இருக்கும் அந்த 25 கொஷினும். ஸோ உங்களுக்கு வந்து தினமும் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து தோணும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு கஷ்டமாக தோன்ற வெக்காப்ஸ் மேபி அங்கேயே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். மேபி நான் அந்த ஆப் எப்படி அந்த ஆப் கிடையாது, அந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி டைம் இருந்தால் நான் வீடியோவை போடுறேன். அப்படி கிடையாதுன்னா வந்து இப்போ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு அனலைசஸ் பண்ணும்போதே அங்கே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு வீக் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்த வெக்காப்ஸ் மட்டும் அகெயின் ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து சண்டே மட்டும் இது வந்து மண்டே டு சாட்டர்டே வந்து ஒன் பிடிஎஃப் கொடுத்து குவிஸ் கொடுப்பாங்க. பட் சண்டே மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி 6 days என்ன பண்ணாங்க, என்ன வெக்காப்ஸ் கொடுத்தாங்களோ அந்த வெக்காப்ஸை மட்டும் தனியாக பிடிஎஃப் கம்பேர் பண்ணி பிடிஎஃபாக கொடுத்து அந்த வெக்காப்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வெக்காப்ஸ்க்கு மட்டுமே வந்து சண்டே குவிஸ் நடக்கும். அது 25 கொஷின்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து இது எல்லாமே இந்த வீடியோஸில் நான் சொன்னது எல்லாமே என்னோடய ப்ரிப்ரேஷன் அண்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்டு நானும் இன்னும் எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு இப்போ வரைக்கும் நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ சின்ன சின்ன விஷயம் நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கற்றுக்கிப்போம் தானே. ஓகே என்னென்ன தப்பு பண்ணணும், ஓகே இதை வந்து இந்த சப்ஜெக்டை இப்படி முடிச்சிருக்காமோ, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காமோ, ஓகே நான் வந்து மேக்ஸை வந்து கான்செப்ட் நான் வந்து கற்றுக்காமல் கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சோ அப்படின்னு கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம் பார்த்தியா, அதை தான் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோடய ஐடியா மட்டும்தான். அண்ட் இதை நீங்கள் வந்து எது கூடயும் இன்டெரக்டாக கனெக்ட் பண்ணி ப்ரமோஷனோ, ஓகே இவங்க இந்த ஸ்டாஃபை ப்ரமோட் பண்ணுறாங்க, இவங்க வந்து இன்ஸ்டியூட்டை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு மட்டும் தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக என்னோடய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறது முக்கால்வாசி ஒரு 50% ஒரு 80% பிகினர்ஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஃப்ரம் மை கமெண்ட்ஸ் ஐ கேம் டு நோ தட் மேக்ஸிமம் பிகினர்ஸ் தான் சொல்லிட்டு. ஸோ அவங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கும், அக்கா நான் இதை முடிச்சுட்டேன், எங்கே ஜாயின் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு சொல்கிற டவுட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஆசரேஷனாக இருப்பாங்க தானே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா எனக்கும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதே சேம் ஐடியா தான், என்ன கைட் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் யாருமே கிடையாது. ஸோ நானே வந்து ஏதோ கற்றுக்கிட்டு அங்கங்கே சும்மா ஜாயின் பண்ணி கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ண கதையெல்லாம் கூட உண்டு தான். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களோட டவுட்ஸை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேனே சொன்ன போனால். இந்த டவுட்ஸ் நீங்கள் கேட்க தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் பாரு பிகினர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன கோ த்ரூ பண்ணேன்னு சொல்கிறது அந்த வீடியோவாக போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இப்போது டாப்பர்ஸாக இருப்பீங்க பார்த்தியா, அவங்களுக்கான வீடியோ கிடையாது. ஏன்னா இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. அடுத்து என்னோடய ஸ்டேஜில் இருப்பீங்க பார்த்தியா, அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டாப்பர்ஸ்க்கு வந்து இன்னும் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகாது. பட் பிகினர்ஸ் அண்ட் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா என்னோடய ஸ்டேஜில் இப்போதைக்கு 100 மார்க் எடுத்துகிட்டு 130 எடுத்துகிட்டு ப்ரிலிம்ஸ் பக்கமாக போய் பாஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்காக புஷ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு இருந்தே வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.